பாகிஸ்தான்ல செய்யற ஆம்ரோஸ் சிக்கன் ஃப்ரை செம்மையா சமைக்கிறான், பயங்கர மரிச்சிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. தோல உரிடா. இல்ல கஷ்டமா தெரியுது. எப்படி உட்கார்ந்திருக்கா என்ன? நறுக்கு எடுத்து என்னோட வேற யாரும் நறுக்கு வாங்கி அவனும் பசுக்கெல்லாம் போ. சரியா? எனக்கு தாத்தாக்கு தான் வேலை அதிகம் போல. 4 ஒட்டகத்தை வாங்கலாம் போல. இன்னொரு 4 தானே. பழைய சொத்துக்கு அருமையா இருக்கு மச்சா. வயல அங்கிட்டு விரட்டி விடுறா. அப்புறம் அதுக்கப்புறம் அள்ளி போடுங்க. அள்ளுங்கடா எல்லாத்தையும். என்ன தோல் மட்டுமே 10-15 கிலோ வரும் உங்களுக்கு. அதானே. போடு தூக்கு வா. தண்ணி மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அப்ப கடைக்காரர் ஏமாறல. எடுத்துட்டு வந்து அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து. வெயில இருக்கும் காஞ்சு போச்சுனே. முனுக்குன மிளகுத்தூள், முனுக்குன கல்லுப்பு. உப்பு அரைக்கிற ஈஸியா தான் இருக்கு. உள்ள ரங்கு பெட்டிகள் இருந்த மாதிரி இருந்துச்சுனே. இல்ல கறியை கீற வேண்டியதானே. இந்த வாசனை மோந்து பார்த்துருக்கியா? எல்லாத்தையும் கொட்டானே மனசாட்சி இல்லாத. வாங்க அம்மா வாங்க. கோழி வறுவல் சாதா வறுவல். அது மிளகா அரைச்ச கையா இருக்குமே. என் கை நான் கல்லாப்பட்டியில உட்காந்துக்கிறேன். நான் உடைச்சதுனா பாதி இருந்திருக்கும்ல லாஸ்ட். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க. எடுத்து வச்சு என்ன காஞ்சு போச்சு பார்த்து போடுங்க. தெரியும் மேலுங்கள கரண்ட் ரெடியா வச்சுட்டு போடு. கணக்குல வீக்கு எடுத்துட்டு வர முடியாது. மச்சான்னு வச்சிருக்காங்க. எடுத்துரு மேல வச்ச மேல வச்சிரு. நல்லா எண்ணெய் வச்சிடறா. நீ தேதி 25 பார்த்து அனுசரிச்சு வை. பார்த்து கூட நானும் நிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அழகா இருக்கும். அண்ணன் குறுக்கு கேமரா கொண்டு வருது. அவருக்கு அதான் வேலை. வாங்கம்மா வாங்க. செவ்வாய்க்கிழமை சண்டை கோழி இருக்கு. வாங்கம்மா வாங்க. மலிவான வேலை. நான் முதல் எடுத்துறேன்.
தப்பிச்சு ஓடுறதுக்காக கால் உடஞ்சி வச்சு போல ஓங்கின கை நிற்காது என்னக்கா. இன்னைக்கு பாகிஸ்தானோட ஸ்ட்ரீட் ஃபுட் ஆம்ரோஸ் சிக்கன் ஃப்ரை. இந்த மாதிரி முதல்ல கோழியை அரை வேக்கல வேக வச்சு எடுத்து அடுக்கி பாரு வைக்க வச்சுக்குவாங்க. கஸ்டமர் வந்து கேட்க அதை நல்லா நறுக்கி விட்டு மசாலா தடவி விட்டு நல்லா வேக வச்சு கொடுப்பாங்க. இது பாகிஸ்தான் ஸ்ட்ரீட் ஃபுட்ல ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி முதல்ல அரை வேக்கல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். நமக்கு கஷ்டம் போட்டு தம்பி எனக்கு ஒரு 5 கோழி உங்களுக்கு வெட்டு 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 நல்லா கிரிப்பிட நல்லா உள்ள மசாலா சாரும். அண்ணே ஓனர் அண்ணே நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே. நல்ல கோழி தான். அண்ணே எல்லாம் ஓனர் அண்ணே சொல்லுப்பா. கஸ்டமர் வேற கடைக்கு போயிராமண்ணே. அரைச்ச இஞ்சி பூண்டு நல்லா கிண்டிங்க. தயிர் முனுக்குன கல்லுப்பு போதும். சுத்தி வர இந்த ஓரத்துலயும் நல்ல மசாலா நல்லா டேஸ்ட். அந்த மசாலா சுத்தி வர எடுத்துக்கிறோம். சேர்த்து வச்சிருவோம். மசு வேற கிட்ட இல்லை என்ன பார்த்து எந்த சைடு இல்லை என்ன நல்லா காஞ்சி சிறிய போட்டுக்கிறோம். நல்லா அடுப்பு நல்லா கும்பல் இருந்தால் தான் நல்லா வேகும். அடுப்பு எரிக்கிற பொறுப்பு என் பொறுப்பு. லைன் கொடுப்பா அப்படியே பரவனா தண்ணி நல்லா வச்சு போட்டு சாப்பிடு தட்டுக்கிட்ட எடுத்துருவானே கொட்டி விடுற. இன்னைக்கு முறையான வேட்டை இருக்கு. எடுத்து இன்னைக்கு ஒரு புட்டி. ஆஹா நல்ல தீனியா அப்படி சேர்த்தா நல்லா சாப்பிடலாம். அடிச்சு ஏத்துறா காரணம் எல்லா கறியும் மேடம் எல்லா கறியும் ரெக்கையில் எடுத்துன்றா. ரெக்கா கறியை தின்னு போடுறா. சாப்பிட்றா கோழி குஞ்செல்லாம் பொறுக்காம நல்ல வயிறு ரெம்பி குத்துறா. வெறும் கறியா போட்டுருக்காச்சு. இன்னைக்கு பாகிஸ்தான் ஆம்ரோஸ் 2 தடவை மசாலா தடவி 2 தடவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து அதுவும் கமகமன்னு நல்ல எண்ணெயில நல்லா முருகலா பொரிச்சு எடுத்து கறியை சாப்பிடும் போது வேற லெவல். அது சோறு குழம்பு எதுவுமே சேர்க்காம வெறும் கறியை மட்டுமே தின்னு தீத்தாச்சு. வயிறே ரெம்பி போச்சு. அருமையான புட்டி. இன்னைக்கு ஒரு கடி.